சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போது வேட்டையன் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. அந்த படமானது அக்டோபர் மாதம் வெளியாகவிருக்கும் சூழலில் அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிக்கிறாரு. இதன் டைட்டில் டீசர் கடந்த மாதம் வெளியாகி சக்கை போட்டு வரவேற்பை பெற்றது. கண்டிப்பாக இந்த படம் ரஜினியோட கரியரில் மெகா பிளாக் பஸ்டர் அமையும் என்று அவரது ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இந்நிலையில் ரஜினி பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரஜினிகாந்த் என்ற பெயரை தவிர்த்துவிட்டு தமிழ் சினிமாவின் வரலாற்றை எழுத முடியாது. தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்திய அளவில் அவருக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. முக்கியமாக சாதாரணமானவர்கள் மட்டுமின்றி செலிபிரிட்டிகளும் ரஜினிகாந்தின் ரசிகர்கள் தான். ஏனெனில் தனது தனித்துவமான ஸ்டைல், பாடி லாங்குவேஜ், நடிப்பு என ஒவ்வொன்றிலும் ரஜினிகாந்த் அதகலம் செய்பவர். சினிமா துறைக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் எங்கெங்கேருந்து வராங்களோ அவங்க எல்லாருக்குமே ரஜினிகாந்தை ரோல் மாடலாக தான் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரது நடிப்பில் கடைசியாக லால் சலாம் அதாவது கெஸ்ட் ரோலில் நடிச்சிருந்தார். படம் வெளியானது. அதற்கு முன்னதாக ஜெயிலர் திரைப்படம் வெளியானது. ஜெயிலர் ரிலீஸ் வரை ரஜினிகாந்தின் சூப்பர் ஸ்டார் நாற்காலி ஆடிக்கொண்டிருப்பதாகவும் விரைவிலே அந்ததிலிருந்து ரஜினி இறக்கப்படுவார் என்றும் பலர் பேசினாங்க. ஆனால் ஜெயிலர் படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆகி எப்போதும் ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் என்று அவரது ரசிகர்களை பேச வச்சது. ஆனால் அடுத்து லால் சலாம் சறுக்கிவிட்டது. இப்போது வேட்டையன் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு அவர். அந்த படம் அக்டோபர் மாதம் திரைக்கு வர இருக்கு. ஜெய்பீம் படத்தின் இயக்குனர் இயக்குவதனால இந்த படத்தின் மீது உச்சகட்ட எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த படத்துக்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிக்கிறாரு. படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. படத்தோட ஷூட்டிங் இப்போ விறுவிறுப்பாக போய்கொண்டு இருக்கு. கமல்ஹாசனுக்கு எப்படி லோகேஷ் பிரம்மாண்ட ஹிட்டை கொடுத்தாரோ அதே போல கூலியும் அமைய வேண்டும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. சூழல் இப்படி இருக்க சில நாட்களுக்கு முன்னர் நடந்த முகேஷ் அம்பானியின் இளைய மகள் ஆனந்த் அம்பானியோட திருமணத்தில் கலந்து கொண்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அப்போது அட்டகாசமாக நடனத்தை ஆடினார் அவர். பொதுவாக எந்த நிகழ்ச்சிக்கு சென்றாலும் அமைதியாக இருக்கும் அவர் அம்பானி வீட்டு கல்யாணத்தில் நடனம் ஆடியது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அந்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் படு ட்ரெண்ட் ஆனது. இந்நிலையில் ரஜினிகாந்த் கொடுத்த பழைய பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆயிருக்கு. அதாவது அந்த பேட்டியில் ஒருமுறை திருமணத்துக்கு நானும் மனைவியும் சென்றிருந்தோம். அங்கு பரிமாறப்பட்ட சாப்பாட்டின் சுவை சூப்பராக இருந்தது. உடனே யார் சமையல்காரர் என்று விசாரித்தோம். அவரது பெயர் நாராயணன். உங்கள் சமையல் நன்றாக இருக்கிறது, எங்கள் வீட்டுக்கு வந்து சமைப்பீர்களா என்று கேட்டதற்கு அவரும் ஒத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து சமைக்க தொடங்கினார். வீட்டில் வந்ததும் சுவையோடு சமைத்தார். அதுவரை அப்படி ஒரு டேஸ்டில் சாப்பிட்டதே இல்லை. அதே சமயம் எனக்கு இரத்த அழுத்தம் எகிரிக்கொண்டே இருந்தது. அது ஏன் என்று தெரியவில்லை. ஒரு முறை எனது நண்பர் ஒருவர் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டார். அப்போது அவர், எப்படி இவ்வளவு உப்பு எண்ணெய் சேர்த்து சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டார். அப்போதுதான் புரிந்தது எனக்கு இரத்த அழுத்தம் வந்ததுக்கு காரணம் சாப்பாடு தான் என்று. அதோடு அந்த சமையல்காரரை நீங்கள் வேலைக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் சூப்பர் ஸ்டார் சொன்னதை கேட்டு அன்னையிலேருந்து வேலைக்கு வரலையாம். சூப்பர் ஸ்டார் செஞ்ச விஷயத்தை இப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆக்கிட்டு வராங்க. சூப்பர் ஸ்டார் இப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.